இல்லப்பா, நைட் எத்தனை பால் வச்சேன். 4 மணிக்கு கூட நான் பார்த்தேன். நான் உட்காந்து இருந்தாரு. 4 மணி பார்த்தா 6 மணிக்கு நானும் சரின்ட்டு போய் பார்த்தா நின்று நிக்கிறாரு. சரி உள்ள போய் மறுபடியும் பார்த்தா இது மாதிரி வந்து பேர்ல சித்ரா ரூம்லயே பண்ணிடுறப்பா. அவர் ரூம்லயே தான் பண்ணிடுறாரு. என் வீடு சுருகாடாயிடுச்சு. நல்லா இருப்பானா அவன்? என் வீடு சுருகாடாயிடுச்சு. என் பொண்ணையும் சாவடிச்சுட்டான், என் பொண்ணுலையும் சாவடிச்சுட்டான். யாராரு சாவடிக்க போறானே தெரியலையே. எதுக்கு தான் என் வீட்டுக்கு உள்ள வந்தானே தெரியலையே. சந்தோஷமா இருந்தோம், நாங்க ஏதோ சந்தோஷமா இருந்தோம். என் சந்தோஷத்தை கெடுத்துட்டானு. நல்ல கதி காணுவானா? எப்ப அந்த திருவள்ளூர் தீர்ப்பு வந்தது அன்னைக்கே அவன் சாப்பிடாம ஆயிட்டாரு. எங்க எதுவுமே சாப்பிட முடியல. நானும் தைரியமா பண்ணு மாதிரி அவரு தைரியமா இல்லப்பா. கடைசியில இது இப்ப நானாவது ஆகிட்டேன்னு நல்ல கதியா இருக்கு போனா. என் பொண்ணு வந்து தூணு மாதிரி இந்த ஆம்பளை குழந்தை. என் புள்ள கூட நம்மள இவ்வளவு நம்பன நானு. கடைசியில என்ன அனாதி ஆகிட்டேனப்பா. நான் என்ன சொல்றது? நான் தடியா நிக்கிறானு, நான் சுருகால நிக்கிறானு. நான் என்ன சொல்ற? சித்தரா சித்தரா சித்தரா. சின்ன திரையில் தனது திறமையான நடிப்பின் மூலம் மக்களின் மனங்களை வென்றவர்தான் நடிகை சித்ரா. இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து சித்ராவின் மரணத்தில் சித்ராவின் கணவர் ஹேம்நாத்துக்கு தொடர்பு உள்ளது என்று பரபரப்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இதற்காக வழக்கு பதிவும் செய்யப்பட்டு இந்த வழக்கு திருவள்ளூர் மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் சித்ராவின் மரணத்தில் ஹேம்நாத்திற்கு தொடர்பு இருப்பதாக போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி நீதிமன்றம் ஹேம்நாத்தை விடுதலை செய்தது. இந்த நிலையில்தான் தற்போது மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இல்லப்பா, நைட் எத்தனை பால் வச்சேன். 4 மணிக்கு கூட நான் பார்த்தேன். நான் உட்காந்து இருந்தாரு. 4 மணி பார்த்தா 6 மணிக்கு நானும் சரின்ட்டு போய் பார்த்தா நின்று நிக்கிறாரு. சரி உள்ள போய் மறுபடியும் பார்த்தா இது மாதிரி வந்து பேர்ல சித்ரா ரூம்லயே பண்ணிடுறப்பா. அவர் ரூம்லயே தான் பண்ணிடுறாரு. என் வீடு சுருகாடாயிடுச்சு. நல்லா இருப்பானா அவன்? என் வீடு சுருகாடாயிடுச்சு. என் பொண்ணையும் சாவடிச்சுட்டான், என் பொண்ணுலையும் சாவடிச்சுட்டான். யாராரு சாவடிக்க போறானே தெரியலையே. எதுக்கு தான் என் வீட்டுக்கு உள்ள வந்தானே தெரியலையே. சந்தோஷமா இருந்தோம், நாங்க ஏதோ சந்தோஷமா இருந்தோம். என் சந்தோஷத்தை கெடுத்துட்டானு. நல்ல கதி காணுவானா? எப்ப அந்த திருவள்ளூர்